பூவார் ஐலாண்ட் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து அந்த போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருந்தோம். இந்த பக்கியிலேயே வந்து கிளம்பி போயாச்சு. எங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் அடுத்து போகிறதுக்கு எல்லாம் நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால நடந்து போகாமல் உள்ளே போயாச்சு. அடுத்த காஸ்ட்யூமும் மாற்றி ரூமை வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோங்க. ரூம் வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ வேணும் அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரூமு காஸ்ட் எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ அதே மாதிரி திரும்பி வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது நம்மளை வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் கார் பார்க்கிங்க்கு வந்து அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் போனது எல்லாமே டிஃப்ரெண்ட் போட். ஒவ்வொரு போட்லேயும் எல்லா போட்லேயும் நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா கைண்ட் ஆஃப் போட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ பாய் சொல்லிவிட்டு ரொம்ப ஹார்டான ஒரு மொமெண்ட் தான் அங்கேருந்து கிளம்புறது. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பூவார் ஐலாண்ட்லேருந்து நம்ம வந்து திருவேண்டரம் தான் போகிறோம். அதாவது திருவனந்தபுரம் போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆழிமலா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஸோ ஆழிமலா சிவன் கோயில், ரொம்ப ஒரு பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். நம்ம போகிற நேரம் கோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து அந்த ஸ்டாச்சு அப்புறம் கீழே வந்து ஒரு குகைன்னு இருக்குங்க. அதாவது சிவன் குகை அப்படின்னு சொல்லி இருந்தது. அது வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் கிடையாது. ஒரு ஆளுக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். சாய்க்கு வந்து சார்ஜ் பண்ணல. அதாவது கீழே ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குங்க பேஸ்மெண்ட்டில். ரொம்ப அழகாக வந்து சிலையெல்லாம் வடிவமைச்சிருந்திருந்தாங்க. ஒவ்வொரு அவதாரம், சிவனுடைய அவதாரம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு திரும்பி மேலே வந்து இந்த சிவனை வந்து தரிசிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக கடலோரம், அந்த கடலோர அலைகள் அந்த சத்தத்தோடு இங்கனக்குள்ளே நம்ம வந்து சிவன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கனக்குள்ளே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த சைட் கோவில் இருக்குது. பட் அந்த கோவில் டைமிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நாங்கள் போகிற நேரம். ரொம்ப ரொம்ப அழகான வியூ எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பூவார் ஐலாண்ட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா பூவார் ஐலாண்ட் போயிட்டுட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த ஆழிமலா கோயில் வந்து போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் போகிற நேரம் நல்ல வெயிலுங்க, செம்மையான வெயில். ஸோ அதிலேயே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேசிவிட்டு வெளியில் வந்தால் கடைகள் எப்பயும் போல் நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் போனது வந்து லன்ச் டைம் கிட்டக்க ஆயிடுச்சு. பட் சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா நம்ம வந்து ஸ்நாக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற இடங்கள் தான் இருந்தது. ஸோ அப்பா காஃபி நாங்கள் எல்லாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அடுத்து அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து கிளம்பியாச்சு.